தம்பி தம்பி மாமா வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா. சரி, என்னப்பா இப்படியே வரீங்க வர்றேன். போறீங்க வாழ்க்கை அப்படியே தனியாவே போறதா? வாழ்க்கைய வாழ்றதே இல்லையா? வாழணும்பா, வாழ்க்கைய வாழணும். நீ இந்த பிள்ளைய விட்டுட்டு போயிடுற, அவங்க அம்மாட்ட பாவம், அம்மாக்கு அந்த பிள்ளைக்கு சண்டையா வந்துகிட்டு அந்த பிள்ளை டக்குன்னு கோச்சிட்டாங்க, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருது. இது நல்லாவா இருக்கு? குடும்பங்கிறது என்னன்னா ஒற்றுமையா இருக்கணும். பிரிஞ்சு பிரிஞ்சு தனித்தனியா வாழ்றதுக்கு அது கல்யாணம் பண்ணி ஏதோ தெரியாதவங்க அவங்க எல்லாம் பேசினா பரவாயில்ல. நீங்க எல்லாம் வந்து ஃபாரின்ல 10-15 வருஷம் இருந்த ஒரு ஆளு, நீங்களே இப்படி கேள்வி கேட்டா நான் லேபரா இருந்தேன்னா நீ இன்ஜினியரா இருக்க. இன்ஜினியரா இருக்கும் போது கூட்டிட்டு போகல. பெரிய டிஃபரன்ஸ் இல்லாமா? நீங்க 30,000 ரூபாய் சம்பாரிச்சு கைய கட்டி காலை கட்டி 5,000 ரூபாய் செலவு பண்ணி 25,000 ரூபாய் வீட்டுக்கு அனுப்புறீங்க. நான் 1,00,000 ரூபாய் சம்பாரிச்சு 70,000 ரூபாய் தான் வீட்டுக்கு அனுப்புறேன். இதுவே நான் குடும்பத்தை கூட்டு போனேன்னு வச்சுக்க, தனியா இருக்க வரைக்கும் 3 பேர் ஷேரிங் ரூம்ல ஆளுக்கு கொஞ்சமா பேச்சுலர்ஸா போட்டு நல்ல ரூமா இருக்கும். ஃபேமிலியை கூட்டு போனா தனியா வீடு நானே செலவு பண்ணணும். இதுல எங்கேயா வெளியே கூட்டு போனோம்னா அதுக்கு காரு வேணும், அது கார் வாங்கணும், பெட்ரோல் போடணும், பிள்ளைய படிக்க வைக்கணும், ஸ்கூலு தேடணும். எல்லாத்தையும் பண்ணோம்னா 1,00,000 ரூபாய் சம்பாத்தியத்துல 90 ரூபாய் செலவாயிரும். ஊர் பக்கத்தே வர முடியாது. அங்கேயே செலவு பண்ணிட்டு அப்படியே கிடைக்க சந்தோஷமா இருங்க. குடும்பத்தோட போய் வாழ்க்கைய வாழுங்க. மெமரிஸ கலெக்ட் பண்ணுங்க. மெமரிஸ கலெக்ட் பண்ணா காசை கலெக்ட் பண்ண முடியாது. அவ்வளவுதான், முடிச்சிட்டு வாங்க. நான் மட்டும் வெறுங்க வீட்டு வரவனா இவங்க அப்படியே கொள்ளுபடியா கொள்ளுவாங்க. அதுக்கு தான் வந்து சொல்லிக்கிறியா? அதுக்காக சொல்ல, குடும்பங்கள் வந்து ஒற்றுமையா இருந்தாதான் நல்லா இருக்கும். சொல்றதெல்லாம் கரெக்ட். இன்னும் நிறைய சம்பாதிக்கிறது எப்படின்னு பாத்துக்கிருக்கேன். சம்பாரிச்சுட்டு என் ஃபேமிலியை கூட்டு போய்க்கிறேன். போதும், பணம் காசு நிறைய குடும்ப புள்ள கூட எதுக்கு கொடுக்காத பொண்ணை கொடுக்காதனால கேட்டா பொண்ணையும் கொடுத்துட்டு ஆளுநர் உட்காந்து. இந்த ஆளுக்கு என் மேல அக்கறை எல்லாம் கிடையாது. இவனை விட அதிகமா சம்பாதிக்கணும், அதை எப்படி கழிச்சு விடலாம்னு பாக்குறேன். நாங்க பாத்துக்கிறோம், நீ போய் வேலை போய் பள்ளியம் பொருள் அட்வைஸ் பண்றாங்க. ஃபாரின்ல வேலை பாக்குற எங்களுக்கு தானடா தெரியும் அது எவ்வளவு பிரச்சனை.